1959 நடந்த உண்மை சம்பவம்தான் இது. ஐகார் டெட்லால் எனும் 23 வயது பொறியியல் மாணவர் தன்னுடன் சேர்த்து 9 கலை சேர்ந்த மலையேறு நிபுணர்களை கூட்டிக் கொண்டு ரஷ்யாவில் உள்ள யூரல் மலையில் ஏறினார்கள். ஏறிச் சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. இதில் என்ன ஆனது என்று காண்போம். சில வாரங்கள் கழித்து தேடும் பணியினர் உள்ளூர் ஆட்களின் உதவியோடு அவர்கள் அமைத்திருந்த கூடாரத்தை கண்டறிந்தனர். அது மவுண்டெயின் ஆஃப் டெத் எனும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. ஏனெனில் அவர்கள் கூடாரம் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டிருந்தது மற்றும் அவர்கள் கொண்டு சென்ற கோட்ஸ், காலணிகள், உணவுகள் அனைத்தும் கைவிடப்பட்டது. ஒரு கைதேர்ந்த மலையேறி வீரர்கள் அவர்கள் காலணிகளை ஏன் விட்டுவிட்டு உறையும் பணியில் நடந்து செல்ல வேண்டும்? சில நாட்கள் கழித்து அவர்களின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டது. இச்சம்பவம்தான் மிகவும் திகிலூட்டுகிறது. அந்த சடலங்களில் ரேடியேஷன்ஸின் தடயங்களும் கண்டறியப்பட்டது. சிலர் இது பனிச்சரிவு மற்றும் வேற்று கிரக வாசிகளால் ஏற்பட்ட விஷயம் என்றனர். சிலர் இது ரஷ்ய இராணுவத்தினால் ஏற்பட்டது என்றனர். இச்சம்பவத்தை யாரும் நேரில் காணவில்லை. என்ன நடந்தது என்று யாரும் பார்க்கவில்லை. இச்சம்பவம் இன்னும் மர்மமாக தான் உள்ளது. பிறகு சோவியத் யூனியன் இது ஒரு இயற்கையால் ஏற்பட்ட சம்பவம் என்று கேஸை க்ளோஸ் செய்துவிட்டனர். இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.